வணக்கம் நேர்களே. நியூஸ் 7 தமிழின் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்பது வசந்த் சுப்பிரமணியன். மனிதர்களை அதிகம் பாதிப்பது மன அழுத்தம் என்பது உண்மைதான். வீட்டிற்கு வெளியே உருவாகின்ற அதிருப்தியான சூழலினால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை விட குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற கசப்பான சம்பவங்களால் உருவாகக்கூடிய மன அழுத்தம் அதிகம் பாதிப்பதாக சொல்கிறார்கள். அதனை போக்குவது எப்படி, குடும்பத்திற்குள் உண்டாகின்ற பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை நிவர்த்தி செய்வது எப்படி என்பன போன்ற விஷயங்கள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேசவிருக்கின்றோம். நேயர்களே, நீங்களும் உங்களது கேள்விகளை கேட்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணான 044440007000 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களது கேள்விகளை முன்வையுங்கள். இன்று உங்களது கேள்விகளுக்கான ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார் நரம்பு மருத்துவ உளவியல் நிபுணர் BS விருதுகிரிநாதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்று பெரும்பாலும் குடும்பத்திற்குள் எழுகின்ற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம், மூல காரணம் என்னவாக இருக்கிறது? அதாவது குறிப்பாக எடுத்திங்கன்னா, ஒரு பெண் ஒரு 20 ஆண்டு ஒரு சூழ்நிலையில் வளர்கிறாங்க. அவங்களுடைய கணவர் இன்னும் ஒரு 20-25 ஆண்டுகள் இன்னொரு சூழ்நிலையில் வளர்றாங்க. 2 பேரும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழும்பொழுது ஒருத்தருக்கு ஒரு முக்கியமாக வேண்டியது புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். அந்த புரிதல் வந்தாலே, இப்போ உதாரணமாக இப்போ ஹஸ்பண்ட் வந்து காஃபி குடிப்பார், சில பெண்கள் காஃபியை குடிக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்காக அவர் விட சொல்ல முடியாது, இவங்க வந்து குடிக்க வைக்கிறதும் தவறு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இது மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்குது. ஸோ முதல்ல அந்த புரிதல்ங்கிறதுக்கு ஒரு 3 months 6 months ஆகும். இது ஒரு பெரிய காரணம். ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இன்றைக்கி நிறைய விஷயங்களில் கருத்து வேறுபாடு வருகிறது. நான் என்னுடைய ப்ராக்டிஸ் புரிதலின்மை அப்படிங்கிற ஒரு பட்சம் மட்டும்தான் பிரச்சனை. இது ஒரு அடிப்படை. ஏன்னா 2 பேரும் 2 விதமான சூழலில் வளர்ந்துருக்காங்க. அந்த சூழலேருந்து இவங்க சேர்ந்து ஒரு புது சூழலுக்கு மாறுவதற்கு ஒரு அவகாசம் தேவை. அந்த அவகாசம் தான் ஒரு 3 months 6 months மினிமம் வேணும். அதையும் தாண்டி திருமணமாகி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆன தம்பதிகளுக்கு இடையில் கூட இன்று பல புரிதலின்மை காரணமாக அதுக்கு காரணம் என்னென்னா, இன்னும் ஒரு விஷயம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, ஒத்துப்போகும் தன்மை கிடையாது. நான் என்னத்துக்கு விட்டு கொடுக்கணும், எனக்கும் உரிமை இருக்குது, ஒய் ஷுட் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. இன்னொன்று, படித்த பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், நானும் எக்கனாமிக் இண்டியன், நானும் 60,000 ஏர்ன் பண்ணுறேன், நீங்களும் ஏர்ன் பண்ணுறீங்க, நான் என்னத்துக்கு, நீங்களும் செய்யுங்க, இப்போ மேலை நாட்டில் செய்யலை அது மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து. இதெல்லாம் வந்து ஒரு குழந்தை, முதல் குழந்தை, இது ஒரு பக்கம். அடுத்து பொசசிவாக வளர்க்குறாங்க, குழந்தைய போத்தி வளர்க்குறாங்க. என் குழந்தை எனக்கு மட்டும்தான். அது கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும், கல்யாணம் முன்னே கூட சொல்ல மாட்டேன், 12 வயது வரைக்கும் ஓகே. அந்த பள்ளிக்கூடம் முடித்து வேலைக்கு போயிட்டாங்கன்னா அது நம்ம குழந்தை இல்லை, இன்னொருத்தருக்கு போகக்கூடிய குழந்தைங்கிற ஒரு மனப்பக்குவத்தை பெற்றோர்கள் உருவாக்கணும். அந்த ரிமோட்டில் வச்சு ஆப்ரேட் பண்ணனால பெரிய குடும்ப பிரச்சனைகள் வருதுங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர்களே, குடும்ப பிரச்சனைகளால் உண்டாகின்ற மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களது கேள்விகளை கேட்கலாம். தற்பொழுது திருச்சியில் இருந்து ரமேஷ் என்கிற ஒரு நேயர் அழைத்திருக்கிறார், அவரோட பேசலாம். வணக்கம் ரமேஷ், உங்கள் கேள்வி என்ன? நான் வந்து குடும்பத்துலாம் ஒன்னாதான் இருந்தோம், அண்ணன் தம்பி எல்லாமே ஒன்னாதான் இருந்தோம். சரி சரி, இப்ப என்னாச்சுன்னா காலப்போக்கில் நிம்மதிகள் குறைஞ்சிருச்சு. சரி, வாழ்க்கையில நிம்மதிகள் குறைஞ்சிருச்சு. அதான் பணம் தான் முக்கியமா வாழ்க்கையில, எனக்கு தெரியலம்மா. ஏன்னா எங்க அம்மா அப்பா இருக்கிற காலப்பெல்லாம் பணங்கள் அவ்வளவா கிடையாது, ஒற்றுமையா இருந்தாங்க. ஆனா இப்ப பணம் தான் வந்து பிரச்சனையா இருக்கு. பணம் தான் மெயினான மூலதனமா வாழ்க்கையில. சினிமா படத்துல எடுக்கிறாங்க, இப்படி எடுக்கிறாங்க, அப்படி எடுக்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலம்மா. அதுக்காக தான் கேட்கலாம். சரி, நிகழ்ச்சியத்துக்கு நன்றி ரமேஷ். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள், இதற்கான ஆலோசனையை பார்க்கலாம். டாக்டர், பணம் தான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, இதற்கான ஆலோசனை? பணம் வாழ்க்கைக்கு வேணும், பணம் இல்லைன்னு நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆனால் பணம் தான் வாழ்க்கை இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய மக்கள் மத்தியில் என்னென்னா, பணம் தான் ஒரு அந்தஸ்தை கொடுக்குது, பணம் தான் வாழ்க்கையில் கொடுக்குது. இப்போ அவங்களே சொன்னாங்க நிம்மதி இல்லைங்கிறாங்க. இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். பென்ஸ் காரில் போகிறவங்க பிளாட்ஃபார்மில் இருக்கிற பார்த்து அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காம்பாங்க. பிளாட்ஃபார்மில் இருக்கிறாங்க பார், பென்ஸ் காரில் போகிறாம்பாங்க. 2 பேரும் பார்வையில் தான் கருத்து வேறுபடும், பட் பார்த்திங்கன்னா 2 பேரும் சந்தோஷமாக இல்லை தான். அதுக்காக அடுத்து என்ன, திருப்தி. இந்த நேரே சொன்னார், திருப்தி இல்லை. அந்த திருப்தி என்ன, விட்டு கொடுக்கணும். ஓகே, கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க, பிரதர் கேட்குறாரு, விட்டுப்போ, நீ சந்தோஷமாக இரு. கொஞ்ச நாள் கழித்து அவரும் புரிந்துக்குவார். இவருடைய சூழலில், இவருடைய சுற்றுப்புறத்தில், மற்ற ப்ரெஷரில் இவர் என்ன பண்ணுவார், நான் என்னது விட்டு கொடுங்க, நீ போயிட்டேன்னா நாளைக்கு நீ வீணாக போயிடுவேன், உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான், சொத்து போயிட்டேன் போகும்போது நம்ம எதையும் கொண்டு போகிறதில்ல, எப்படி வந்தோமோ அப்படி தான் போகிறோம். அந்த ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துட்டு பாசம் வேணும், அன்பு வேணும், அண்ணன் தம்பி உறவு வேணுங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்தால் நிச்சயமாக இது சமாளிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக சென்னையிலிருந்து ராஜேஷ் என்கிற ஒரு நேயர் அழைத்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், டாக்டரிடம் உங்களது கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், என் பேர் ராஜேஷ், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். மேரேஜே 10 years ஆச்சு சார். எனக்கு மேரேஜே 10 years ஆச்சு. சரி, சொல்லுங்கள். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானே ஒரு தனியாக பிரிச்சிருக்கோம், கொஞ்சம் கருத்து வேறுபடுனாங்க. என்ன வேலை செய்கிறீங்க? நீங்கள் என்ன வேலை செய்யறீங்க? ப்ரைவேட் கம்பெனியில். அவங்க உங்கள் மனைவி வேலை செய்கிறாங்களா?
இல்ல இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்க. ஓகே, சொல்லுங்கள். ஒரு 3.5 வயசுல பையன் இருக்கான். நாங்க பையன் பிறந்ததுலேருந்து கருத்து போல பிரிஞ்சிருக்கோம். ம். இப்போ நான் சேர்ந்து வாழான்னு நினைக்கும் அவங்க வந்துட்டு கோர்ட்டு மூலமா பார்த்துக்குங்க அப்படின்றாங்க. நானும் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறோம், அவங்க மீடியேட்டரை வச்சு பேசிட்டு எல்லாம் பேசி பார்த்தோம், அவங்க சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாத்தையும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொத்து இருக்கு உங்க பேர்ல, 8 லட்சம் இருக்கா 10 லட்சம் இருக்காங்க, பணத்தை தான் மென்ஷன் பண்றாங்க. நான் சொன்ன இருக்கிற சந்தோஷமா வாங்கணும்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பணம் எவ்வளோ லட்சம் பேங்க்ல இருக்கா, எவ்வளோ இருக்குது உங்களுடைய டெபாசிட் எல்லாம் அதான் பாக்குறாங்க. உங்கள் பிரிந்து போனதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அடிப்படை காரணம்னா நான் வந்து 5 வருஷம் மலேசியாவில் இருந்தேன், 3 வருஷம் போயிட்டு இருந்தேன் சார். சரி. அவங்க எங்க வீட்டில் நான் போன முன்னாடி எங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க. நான் போன உடனே அவங்க அப்பா வீட்டில் தான் 5 வருஷம் இருந்திருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க தனியாக போகணுன்னு சொன்னாங்க. நான் சரி ஒத்துக்கிட்டேன். ஒரே பொண்ணு அவங்க? அவங்க ஒரே பொண்ணு தான். ஓகே. அவங்க எங்களோட கொஞ்சம் அப்பர் கிளாஸ், நாங்கள் மிடில் கிளாஸ். படிச்சிருக்காங்களா அவங்க மனைவி? டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க. ஆனால் வீட்டில் தான் இருக்காங்க. ஒன்றும் திருமணத்துக்கு முன்னே வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா? இல்லை, வேலை செய்யல, சும்மா தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய அடிப்படை வேண்டுகோள் என்ன, விருப்பம் என்ன? அது இப்போ என்ன வேணான்றாங்க. ஒரு பையன் இருக்கான். இல்லை, எதனால வேணாங்கிறாங்க? இப்போ அதான் ஒரு குழந்தை இருக்கு. நான் வந்து கூட்டு குடும்பமா இருந்தோம். அதனால நான் வந்து தனியா ஒய்ஃபு எதுவும் நான் தனியாக செய்யல. அப்பா அம்மா எல்லாம் கூட இருந்தாங்க. ஓ, அதனால உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு என்ன நீங்க என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க, ஒன்றும் இல்லை, வெளில எல்லாமே தனி குடும்பம் போகணும்னு சொல்றாங்களா? இல்ல, அது கூட ஒத்துக்கிட்டேன். அவங்க இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்க அதெல்லாம் நான் வரமாட்டேன் அந்த ஐடியாவில் இருக்காங்க. இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்களா, ஏர்ன் பண்ணுறீங்களா? செஞ்சுட்டு தான் இருக்கேன். 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். என்னால் முடிஞ்ச நான் படிச்சது +2 தான். என் தகுதி தெரிஞ்சு தான் பொண்ணு கொடுத்தாங்க அவங்க. அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே நீங்கள் விவாகரத்து செய்கிறது நல்லது. ஏன்னா நான் என்னுடைய அனுபவத்தில் நிறைய கேஸ் பார்த்துருக்குறேன். இதனால் பாதிக்கப்படுறது நீங்களும் உங்கள் மனைவி மட்டும் இல்லை, அந்த குழந்தை. பல இடங்களில் அந்த குழந்தைக்கு ஒரு உளவியல் தாக்குதல், மன ரீதியான தாக்குதல் வரும். ஸ்கூலில் அட்மிஷன் போகும்போது உங்கள் அப்பா யார் அம்மா யார், அப்பா டிவோர்ஸ் அம்மா டிவோர்ஸ்னால் மற்ற பிள்ளைங்க புள்ளி பண்ணலாம். அது பெரிய டீனேஜ் வரும்போது நிச்சயமாக அதுக்கு இருக்குது. இல்லைன்னா உள்ளுக்குள்ளே ஏன்னா நிறைய நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் பேசுங்க. இல்லை எங்கள் மாதிரி ஒரு உளவியல் ஆலோசகர்கிட்ட 2 பேரும் போங்க. ஏன்னா நிறைய கேஸ் நானே பண்ணி வச்சுருக்கிறேன். கோர்ட்டுக்கு போய் சேர்ந்து 2வது குழந்தை பிறந்து சந்தோஷமாக இருக்கிறவங்களும் என்கிட்ட நிறைய கேஸ் இருக்காங்க. அது இந்த சென்ஸ் என்னென்னா, புரிதல் வேணும், அவ்வளோதான். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ சரி, உங்கள் அல்டிமேட் எய்ம் என்ன, உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும். அந்த பக்குவம் தான் இப்போ 2 பேருக்கு வரமொழிய உங்கள் வாழ்க்கையை விட உங்கள் குழந்தைய வாழ்க்கையை முக்கியத்துவம் வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாங்கிறது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்ததாக வேளச்சேரியில் இருந்து மாணிக்கவேல் என்கிற ஒரு நேயர் அழைத்திருக்கிறார். வணக்கம் திரு மாணிக்கவேல், டாக்டரிடம் உங்களது கேள்வியை கேட்கலாம். சார், ஹலோ சார், நான் வேலைச்சேரி மாணிக்கவேல் பேசுகிறேன் சார். உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. உங்க கேள்வி கேட்கலாம், சொல்லுங்க. எங்க மனைவி அடிக்கடி ரொம்ப சத்தம் போட்டு பேசுறாங்க. அது எனக்கு பிடிக்கவே மாட்டேன். அதனால நான் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். குடிக்க ஆரம்பிச்சா அந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இப்போ தற்சமயத்தில் குடியை விட்டுக்கிறேன். ஜாஸ்தியா கத்துறாங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் தெரியுற மாதிரி கத்துறாங்க. வெளியாளுங்களை பற்றியே பேசுறாங்க. அவங்களுக்கு எப்படி சரி பண்ணே தெரியல. அவங்க அப்பப்போ கோச்சிட்டு போயிடுறாங்க சார். நீங்க பதில் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன வயது ஆகுது? எனக்கு 56 வயசு ஆகுது. என்ன செய்கிறீங்க? நான் சென்னை துறைமுகத்தில் வேலை செய்யறேன் சார். இப்போ எவ்வளோ நாள் அந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு இருக்குது? எனக்கு ஒரு 10 வருஷமா இருக்கு சார். இப்போ குடிக்க ஆரம்பிச்சதுனால அவங்க சத்தம் போடுறாங்க உங்களை குடிக்கிறத விடணும்னு சொல்லி? நான் விட்டுட்டா கூட அவங்க அது சத்தம் போடுறதுனால விட்டுட்டா கூட இல்லை, எதனால அவங்க சத்தம் போட ஆரம்பிச்சாங்க? அவங்க அக்கா தங்கச்சி, அவங்க ஃபேமிலி, பக்கத்து வீட்டு அக்கத்து தெரியாத மாதிரி கத்துவாங்க சார். ரைட்டுங்க, நீங்கள் செய்கிறது தவறு இல்லையா? குடிப்பழக்கத்தை நீங்கள் விடணும். அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் அவங்களுடைய பொறுமை இழந்து தான் கோபம் அப்படிங்கிறது இயலாமையின் வெளிப்பாடு தான். உங்கள் மனைவியால் முடியல, அதனால் கத்துறாங்க. நீங்கள் உங்கள் பழக்கங்களை சிலது மாட்டிக்கிட்டால் நிச்சயமாக அவங்களுடைய கோபத்தை அவங்க மாற்றிக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி தான் ட்ரை பண்ணுது சார். நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து கலைச்செல்வி என்கிற நேயர் அழைத்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் கலைச்செல்வி, டாக்டரிடம் உங்களது கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். சார் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லுங்க, சரியா கேட்கல. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுதுங்க சார். ஹஸ்பண்ட் ஏதாவது அவருக்கு கவலைன்னா ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி மூடி டைட்டாக இருக்காங்க. அது எப்படி அவங்க கேட்குறதுன்னு தெரியல. ஏதாவது கேட்டாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க என்ன வேலை செய்கிறாங்கம்மா? அவர் பிரைவேட் இருக்காரு. பைலட்டாக இருக்காங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஓகே, என்ன மூடின்னா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கொஞ்சம் கலகலன்னு இருப்பீங்களா, ஜாலியாக? நான் நல்லா அவங்ககிட்ட ஓப்பனாக பேசிட்டு. ஆனால் அவங்க அவ்வளோவா அந்த அளவுக்கு
மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு வேண்டியது எல்லாமே செய்யறாங்க, எல்லாம் வாங்கி பண்ணாங்க, எல்லாமே பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்கிட்ட ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. அதுதான் தோணுச்சு. சரி, நிகழ்ச்சியத்துக்கு நன்றி டாக்டர். இவங்களுடைய ஆலோசனை வந்து சாரி, அதாவது மூடிங்கிறது ஒரு இயல்பான குணமா. அந்த குணத்தில் அவங்களுக்கு எதனால் மூடியாக இருக்கிறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுங்க. புரிஞ்சுக்கிட்டு அது பிடிக்காத கொஞ்சம் மாற்றிங்க. நீங்கள் மாற்றிக்கிட்டு அவங்க கொஞ்சம் கலகலப்பாக வந்துடுவாங்க. டாக்டர், அடுத்தது ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இருவருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா, இது புரிதலின்மை அப்படிங்கிற ஒரு பட்சம் இருக்கிறனால தான் இந்த நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுதா? இல்லை ஒரு 20 ஆண்டுகள் கடந்தும் கூட பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? அதாவது இது நல்ல கேள்வி. புரிதல் இருக்குது. இதில் 2 விஷயம் பார்க்கணும். நீங்கள் எனக்கு தெரியும், நான் மட்டும் ஏன் மாறணும், நீங்கள் மாறக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் நானே மாறிட்டு இருக்கேன்னு நீங்கள் எங்கேயும் மாற்றம் இல்லைங்கிறது இன்னொரு பக்கம். இதுக்கு நடுவில் இந்த பெரியவங்க இருக்காங்களே, பெற்றோர்கள், இவங்க ஒரு என்னுடைய கருத்தில் அனுபவத்தில் பார்த்தது, பெண் வீட்டு பெற்றோர்களும் பையன் வீட்டு பெற்றோர் 2 பேருடைய பங்கு இதில் நிறையா இருக்குது. இந்த பெண்ணை வந்து நீ விட்டு கொடுக்காத, விட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஒரு பிடிக்க முடியாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ, சொத்து போயிட போகுது, இந்த மாதிரி சில தவறான கருத்துக்களை சொல்லி கொடுத்து. சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர்களே, உங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை அது உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை எந்த அளவு பாதிக்கிறது என்பதை பற்றியும் பேசவிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில்.